ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனில் இந்த கடலக்கொட்டையை வச்சு கார கடலக்கொட்டை பண்ண போகிறோம். ஸோ இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கோம், பைண்டிங்க்கு அந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாமே சேர்த்து. ஸோ இது வந்து பெருங்காய பவுடர், இது வந்து உப்பு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான வேர்க்கடலைங்க. இதை வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம இது எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள், பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்பயே எப்படி இருந்துச்சு மாவோட கன்சிஸ்டன்சி, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால அந்த கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னு காட்டலாம். இப்போ வந்து இப்படி மிக்ஸ் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து இப்போ வந்து கடலையை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. ஸோ அது வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரு இல்லை எல்லோ கலர் நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து அப்பயே வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. நீங்கள் போடும்போது ரொம்ப கிட்ட இருந்து போடணுங்க. ரொம்ப மேலே இருந்து போட்டிங்கன்னா கைக்கு வந்து எண்ணெய் வந்து படும். அதனால் நல்லா காஞ்சிருந்தாதாங்க வந்து கடலை வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா க்ரன்ச்சியாக வந்து வேகும். ஏன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஆட் பண்ணிடணும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆன அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போடணும். திருப்பி போடும்போது இந்த மாதிரி கடலையில் நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். எந்த வித கலரும் போடாததுனால நேச்சுரலாக அப்படியே இருக்குங்க. நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு இது வந்து நல்லாவே ஃப்ரையாக இருக்கும். சில பேர் வந்து இந்த சிக்கன் மசாலா அப்புறம் வந்து இது ஆட் பண்ணுறாங்க, என்ன இந்த கபாப் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த கலர் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா இந்த பசங்க கேட்கும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது அப்படின்னும்போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்ருக்கோங்க. நான் வந்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கருவேப்பிலோட அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்மெல்லு பாருங்க, நல்லா சவுண்டாக இருக்குது, நல்லா க்ரன்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இருக்கும். ஐயோ,
இதை நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி நல்லா பாயில் ஆகிருக்கு அப்படின்றது நான் காட்டுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.